ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாருவுக்கு கல்யாண வேலை தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. அப்போ பார்த்தோம்னா மாயாவும் தானா எல்லோரும் வேலை செஞ்சுட்ருக்கவும் அப்போ பத்மாவும் பார்வதி தான் காட்டுறாங்க. அப்போ பத்மாட்ட பார்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துரும்ல அப்படிங்கும்போது, ஏன் பார்வதி உனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இல்லை எனக்கு மாயா நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, நான் இருக்கும்போது ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாரும் காட்டுறாங்க. அப்போ சாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, அத்தை இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துரும்ல அப்படிங்கும்போது, ஏன் சாரு ரெண்டு பேரும் சந்தேகத்தோடு கேட்டுட்டு இருக்கிறீங்க, நான் தான் திட்டம் போட்டு வச்சிருக்கிறோம்ல, அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நம்ம நினச்ச மாதிரிக்கு என் பையன் உன் காலத்தில் தான் தாலி கட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவங்க சாரு ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா தானா மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு என்னமோ ஏதோ ஒரு பதட்டமாகவே இருந்துட்டு இருக்கு மாயா அப்படிங்கும்போது, இங்கே பாரு நம்ம ஒரு திட்டம் போட்டிருக்கோம்ல, கண்டிப்பாக அதுதான் நடக்க போகுது அப்படிங்கவும், ஆனாலும் அந்த மாப்பிள்ளை சாரு கழுத்தில் தாலி கட்டுவாரா, கடைசி நேரத்தில் ஏதாவது சொதப்பிடக்கூடாது அப்படிங்கும்போது உனக்கு அந்த சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாப்பிள்ளை கட்டுக்காரங்களாம் வந்துடவும் இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி அவங்க சாருக்காக நகைப்பணம்லாம் மகாலிங்கத்தில் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவே நன்றிமா, என் பொண்ணோட கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் தந்திருக்கீங்களா, உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு மகாலிங்கமும் வாங்கிட்டு போகவும், அப்போ பசுபதி புவனேஸ்வரிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, இவனோட பொண்ணு கல்யாணத்துக்கு ஏமா அப்படி அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆனால் நீ கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு திட்டம் இல்லாமல் இருக்காது அப்படிங்கவும், ஆமாண்ணா நீ சொல்கிறது கரெக்டு தான், அவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும் கல்யாணம் நடந்துச்சுன்னா அந்த மாயா அவ்வளோதான் வீட்டை விட்டே பத்மா துரத்தி விட்டுருவா, அதுக்கு பிறகு அந்த ரகுராமையும் ஜானகியும் நம்ம ஈஸியாகவே வீழ்த்திடலாம், இதுக்கு எல்லாத்துக்கும் இடைஞ்சலாக இருக்கிறது அந்த மாயா தான், அதுக்காக தான் மகாலிங்கத்துக்கு நான் இவ்வளோ நகையும் பணத்தையும் அள்ளி கொடுத்துருக்குறேன், ஏன்னா சாருவையும் பத்மாவை வச்சு தான் நம்ம விளையாட்டையே நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லவும், தெரியுமா உன்னுடைய திட்டம் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பசுபதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க, நீ நினச்சது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தவங்க பார்த்தோம்னா மாப்பிள்ளைக்காரங்களாம் வந்துருந்தாங்க. வந்ததுமே அப்போ நலுங்கு வைக்கிறவங்கள ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தோம்னா அவங்க சாருவா அழைச்சிட்டு வரவும் இப்போ சாரு சொல்கிறாங்க, எனக்கு அவன் பக்கத்தில் இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது இப்போ பார்வதி சொல்கிறாங்க, எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தானே, அதுக்கு பிறகு சீனு தானே உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறான், அதனால கொஞ்சம் நேரத்துக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படிங்கவும் உடனே சாரும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போது மாப்பிள்ளையும் சாரையும் பக்கத்தில் உட்கார வச்சு நலுங்கு வைக்கிறதுக்காக போகும்போது உடனே சீனு நீ தான் தொண மாப்பிள்ளை அப்படின்னு பத்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா நீ சொல்கிற அப்படின்னு கேட்கவும் இப்போ சிவாவும் சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னக்கா தொண மாப்பிள்ளைன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாடா தொண மாப்பிள்ளைக்கு சீனு தான் அப்படின்னு சொல்லவும், சீனு நீ போய் பக்கத்தில் நில்லு அப்படின்னு சொல்லும்போது உடனே சீனும் பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போ தானா மாயா கிட்ட சொல்கிறாங்க, என்ன மாயா அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கவும், சரி கொஞ்சம் அமைதியாக இருப்போம், நம்ம என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ சாருவுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் நலுங்கு வைக்கிறாங்க. அப்படியே பார்த்தோம்னா சீனுவுக்கு நலுங்கு வச்சிருந்தாங்க. இது கொஞ்சமே எதிர்பார்க்கறது சீனுவும் மற்றவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சீனு சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா எனக்கும் நலுங்கு வச்சுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, டேய் துணை மாப்பிள்ளைக்கும் இப்படி தான் நலுங்கு வைக்கணும் அப்படிங்கவும் உடனே சிவா கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னக்கா எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் சீனுவுக்கு நலுங்கு வச்சுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாரு துணை மாப்பிள்ளைக்கு நலுங்கு வைக்கிறது நம்மளுக்கு சம்பிரதாயம் தான், அதனால ஒன்றும் இது மாதிரிலாம் வித்தியாசமாக நீ கேட்டுட்டு இருக்காது அப்படிங்கவும், அப்போ ரகுராம் சிவா கிட்ட நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதி எல்லாருமே அவங்க சீனுவுக்கு சேர்த்து நலுங்கு வச்சுட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு சாரு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும். தானா எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. மாயா இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என்னமோ நடக்க போகுது அது மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லவும், அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அவங்க மாயா அந்த மாப்பிள்ளையை தனியாக கூப்பிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. ஆமாம் நம்ம திட்டப்படி எல்லாம் கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்குது, நீங்கள் தான் அந்த சாரு குளத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மாயா நீ சொன்ன மாதிரிக்கே நான் தான் சாரு குளத்தில் தாலி கட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் இங்கே எப்படியும் பத்மாத்தை சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு திட்டத்தை பெருசாக வச்சிருப்பாங்க, அதனால நீங்கள் என்ன நடந்தாலும் சரி தான், நீங்கள் தான் சாரு கழுத்தில் தாலி கட்டணும் அப்படிங்கும்போது, மாயா நம்ம போட்ட திட்டப்படி நான் தான் சாரு கழுத்தில் தாலி கட்டுவேன், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா உடனே அவங்க மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் சாரு கழுத்தில் தாலி கட்டினதுக்கப்புறம் சாரு கண்டிப்பாக பெரிய பிரச்சனையை உருவாக்குவா, ஆனால் என்ன பண்ணினாலும் சரி தான், நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கிடுவீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நான் சாருவை நான் மனசார விரும்புகிறேன், அதனால அவள் என்ன பண்ணினாலும் சரி தான், நான் அவளை ஏற்றுக்கணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் மாயா, அதனால நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதி தான் காட்டிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த மாப்பிள்ளையை ஏற்பாடு பண்ணினாங்களா, அதாவது பத்மா சாருவுக்கு ஒரு போலியான மாப்பிள்ளையை ஏற்பாடு பண்ண சொன்னாங்களா, அந்த தரகர் தான் வராங்க. தரகரை பார்த்ததுமே தானா ஐயோ இந்த தரகர் வரங்க வந்திருக்கிறாரு, இப்போ இவரை மட்டும் பத்மாவும் பார்வதியத்தையும் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் சொல்லிக்கிட்டு உடனே மாயா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. மாயம் உடனே இப்போ என்ன பண்ணுறதுக்கு, இவங்க வந்தாய்க்கு அவ்வளோதான், இவர் உண்மையெல்லாம் சொல்லிடுவார், காரியமே கெட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மாயா என்னென்னமோ சொல்லி அவர் விரட்டி விடுறதுக்காக
இருக்கிறாங்க. அவரும் வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிற மாதிரி இருக்கும்போது அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க சாருவும் வேற ஒரு மாப்பிள்ளையும் வந்து அந்த போஸ்டரில் இருக்கிறத பார்த்துருந்தாரு. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த பையனை நம்ம அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பத்மா, பார்வதி, மகாலிங்க இவங்க 3 பேர்கிட்டையும் வந்து விசிட்டு சொல்லியிருந்தாரு. நான் அனுப்பின மாப்பிள்ளை இவர் கிடையாது, வேற யாருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே இவங்க 4 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிடுறீங்க தரகரே அப்படிங்கும்போது, ஆமாம் நான் அனுப்பின மாப்பிள்ளை இது கிடையாது, என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லவும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு மகாலிங்க வந்து பத்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது யாரோ திட்டம் போட்டு தான் அப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கவும் உடனே பார்வதியும் சாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேற யாரு, இந்த மாயை தான் திட்டம் போட்டு எதோ பண்ணிட்டு அப்படிங்கவும், அப்போ என்னுடைய கல்யாணம் நடக்காது அப்படின்னு சாரு கேட்டுட்டு இருக்கும்போது, சாரு நீ என்ன சொன்னாலும் சரிதான், என் பையன் தான் உன் கழுத்துல தாலி கட்டுவான், அதனால நீ கவலைப்படாது அப்படிங்கும்போது, எப்படி எதாவது நடக்கும், அதுதான் இந்த மாயாவுக்கு நம்ம திட்டம்லாம் தெரிஞ்சிருச்சுக்கலாம், அதனால தானே வந்து அவன் மாப்பிள்ளையை மாற்றி இருக்கிறா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே பத்மா வந்து ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க. இது கேட்டதுமே இவங்க 3 பேருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு டைம் ஆகி போச்சுது. பொண்ணு மாப்பிள்ளைக்கும் வந்து வேற ட்ரெஸ் எல்லாம் வந்து அதாவது மூர்த்த புடவை ட்ரெஸ் எல்லாம் வந்து கட்டிக்கிட்டு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா சாருவுக்கு வந்து அவங்க மூர்த்த புடவையெல்லாம் வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு பத்மா வந்து சீனுக்கிட்ட வந்து அந்த பட்டு வச்சு சட்டையை போய் உடுத்துட்டு வான்னு சொல்கிறாங்க. உடனே சீனு சொல்கிறாங்க, அம்மா எனக்கு எதுக்கும்மா பட்டு வச்சு சட்டையெல்லாம், மாப்பிள்ளை தானே உடுக்கணும், எனக்கு எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடா அப்படி பேசிட்டு இருக்கிற, நீ தொண மாப்பிள்ளையாகும், அப்படி இருக்கும்போது நீயும் வந்து மாப்பிள்ளை மாதிரிக்கே பட்டு வச்சு சட்டையெல்லாம் உடுத்துட்டு வரணும், நீ போய் கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது உடனே சீனுவும் சரிதாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பட்டு வச்சு சட்டையெல்லாம் வந்து கட்டுறதுக்காக போறாங்க. இப்போ மாயா வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. என்ன சீனு எங்க போற அப்படிங்கும்போது, இல்ல அம்மா தான் வந்து இந்த பட்டு வச்சு சட்டையை வந்து என்னை வந்து போட சொன்னாங்க, அதனாலதான் நான் வந்து எடுத்துட்டு போறேன் அப்படிங்கும்போது, நீ எதுக்காக பட்டு வச்சு சட்டையெல்லாம் எடுத்துட்டு போற அப்படிங்கும்போது, தொண மாப்பிள்ளையெல்லாம் நான், அதனால நானும் இந்த மாதிரிக்கு இந்த வேஷ்டி சட்டையை கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு போகவும் உடனே வந்து மாயாவுக்கு சந்தேகம் முழுசாகவே மாறிடுது. அத்தை ஏதோ ஒரு திட்டத்தை வச்சுருக்குறாங்க, என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதியும் மாலை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாலைக்குள்ளே தாலியை வந்து அவங்க கட்டி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திரும்பவும் அந்த மாலைக்குள்ளே அவங்க தாலியை வந்து கட்டி வச்சுட்டு அவங்க மறைச்சி வச்சுருந்தாங்க. உடனே மகாலி வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. என்ன சம்மந்தி, நம்ம திட்டப்படி தானே எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது, இங்கே பார்த்தீங்களா அந்த மாலைக்குள்ளே தாலி இருக்குது, இதை வந்து சீனு கையால் நான் வந்து உங்கள் பொண்ணு கழுத்தில் போட சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து சாரு வந்து அந்த தாலியை பார்த்து மாதிரிக்கு அவள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அதோட அவள் வந்து கத்த ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் நீங்களும் சேர்ந்து கூட சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் மிச்சத்தை தான் பார்த்துக்கிட்டுதேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே வந்து பார்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணி சூப்பரான ஐடியா பண்ணியிருக்கிறேன், இப்படி மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், இதெல்லாம் நடந்துருச்சுன்னா மாயாவோட முகத்தை பார்க்கணுமே, எப்படி இருக்கும் தெரியுமா, அதை நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படிங்கவும், இந்த விஷயம் மட்டும் நடக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மாயாவை நான் ஓட ஓட விரட்டுறேன் அப்படின்னு பத்மா வந்து சொல்லி இவங்க 3 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா வந்து மாயாவை தான் காட்டுறாங்க. அப்போ தானா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாயா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவோ, இல்லை பத்மாத்தை வந்து அந்த தரகரை வந்து பார்த்துருப்பாங்களோ இல்லையன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமா இருக்குது, அவர் மட்டும் பார்த்துருத்தாங்க கண்டிப்பாக வந்து உண்மையெல்லாம் சொல்லியிருப்பாரு, இது வந்து அவர் அனுப்புனா மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லியிருப்பாரு, அதனால தான் எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் பார்த்துருக்க முடியாது, நம்ம தான் அவரை வந்து விரட்டி விட்டுட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆனாலும் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு நீ சீனு மாமா கிட்ட பேசிடு, பத்மாத்தை என்ன திட்டம் போட்டாலும் சரிதான், சீனு மாமா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி நீ பேசுகிற அப்படிங்கும்போது, அதெல்லாம் வந்து சீனு என் மேலே உயிராக இருக்கிறான், அதனால நம்ம வந்து நினைக்கிறதெல்லாம் நடக்காது, எனக்கு சீனு மேலே நம்பிக்கை இருக்குது, அதே மாதிரிக்கு சாருவுக்கு நம்ம அனுப்பின மாப்பிள்ளை மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது, அவரும் எந்த சூழ்நிலையும் நான் வந்து சாரு கழுத்தில் நான் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், எங்கள் பாருமாயா எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக தான் இருக்குது, ஆனாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், நான் இப்போமே போய் அப்பா கிட்ட சொல்லியிருட்டுமாங்கும்போது, என்னது பெரியப்பா கிட்ட போய் சொல்ல போறியா, அப்படி சொன்னாக்கி நம்மளுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, நம்ம தான் தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்கிடுவோம், அதனால ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், உடனே தனா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் ஐயா நீ சொல்கிறது கரெக்டு தான், இப்போ அப்பா கிட்ட சொன்னால் கூட நம்ம மேலே தான் வந்து கோவிச்சுப்பாரு, ஏன்னா அப்புறமா பத்மாத்தை நல்லாவே நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சரி பொண்ணு மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க, என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் தனாவும் போகவும், அப்போ வந்து சீனு வந்து பட்டு வச்சு சட்டையெல்லாம் உடுத்துட்டு வரவும், அப்போ சிவாவும் மணியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னது நீ வந்து பட்டு வச்சு சட்டையெல்லாம் உடுத்துட்டு வந்துருக்குற அப்படின்னு சொல்லும்போது, உடனே வந்து சீனு சொல்கிறாங்க, அப்பா அம்மா தான் வந்து இந்த மாதிரிக்கு வந்து இந்த வேஸ்ட்டே கட்டிக்கிட்டு வர சொன்னாங்க, நான் வந்து தொண மாப்பிள்ளையா அதனால தான் இந்த மாதிரிக்கு ட்ரெஸ் போட்டுட்டு வர சொன்னாங்க அப்படிங்கவும், அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல, நீ எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து கட்டிட்டு வந்திருக்கிறானே தெரியல, இட்டைக்கு சும்மா தொண மாப்பிள்ளன்றதா, என்ன நடக்க போதே தெரியல, என்னமோ வந்து பத்மா பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் சரியில்லை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மணி வந்து சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா மாப்பிள்ளையும் பொண்ணையும் உட்கார வைக்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா பக்கத்துலேயே வந்து பத்மா வந்து சீனுவையும் உட்கார வைக்கிறாங்க. அப்போ உடனே சீனு சொல்கிறாங்க, அம்மா நான் எதுக்குமா உட்காரணும்
அப்படிங்கும்போது டேய் நீ தாண்டா தொண மாப்பிள்ள, நான் எத்தனை நடை தானே சொல்கிறதுக்கு உட்காரடா அப்படின்னு சொல்லவும் உடனே சீனும் உட்காருதாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மாப்பிள்ளை பொண்ணுக்கு வந்து மாலையை போடுறாங்க. அதே மாதிரிக்கு சீனு கழுத்துலேயும் மாலை போடுறாங்க. அம்மா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கும் அப்படிங்கும்போது நீ பேசாமல் இருந்தாலே போகிற அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து தானா வந்து மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னமோ ஒரு பெரிய திட்டத்தை வச்சு தான் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவோ. இப்போ மாயா வந்து தடுக்கிறாங்க. அத்தை நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, எதுக்காக சீனு இந்த மாதிரிலாம் உட்கார வச்சிருக்கிறீங்க அப்படிங்கவோ. உனக்கு ஒன்றும் தெரியாதுடி போடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பத்மா வந்து திட்டி விட்டுருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கும் வந்து சீனு உன் கையால் தான் நீ மாலையை போடணும், நீ மாலையை போட்டு விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாலையை எடுத்து அவங்க பத்மா வந்து சீனு கையில் கொடுக்கவும் சீனு வந்து மாப்பிள்ளைக்கு மாலையை போட்டுருந்தாங்க. இந்த மாலையை வந்து நீ சாரு கழுத்தில் போட்டு விடு அப்படின்னு சொல்லும் போது உடனே சீனுவும் வந்து அந்த மாலையை வாங்கிட்டு தாங்க. அப்போ சாரு கழுத்தில் போடுறதுக்காக போகிறாங்க. அப்போ மாயாவுக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தேகம் வந்துடுது. உடனே வந்து சீனு மாயா கழுத்தில் அந்த மாலையை போடுறதுக்காக போகும்போது இங்கே பார்த்தோம்னா பத்மா, பார்வதி, மகாலிங்க, சாரு இவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கரெக்டாக வந்து அவங்க மாயா வந்து தடுத்து நிறுத்திருந்தாங்க. நீ மாலையை போடாத அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திருந்தாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.